வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி கொண்டக்கடலை குருமா பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமாவை சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த குருமாவை ரெடி பண்ணலாம். குருமா பண்ணுறதுக்கு வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு. தண்ணி நிறைய சேர்க்காம ஓரளவுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். கொண்டக்கடலை கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. என்னுடைய வாசனையெல்லாம் எண்ணெயில் இறங்கட்டும். வாசனையெல்லாம் எண்ணெயில் இறங்கிடுச்சு. அது கூட 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியை சாப் பண்ண வெங்காயம். இந்த மாதிரி நல்ல பொடியை சாப் பண்ணிட்டோம்னா குருமாவோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். அது கூட 3 பூண்டு இடித்தது அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, தோல் நீக்கி கட் பண்ணி துருவின இஞ்சி. அது கூட 2 கீறின பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறி வந்துடுச்சு. அடுத்து 1/4 கப் அளவு நல்ல பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துடலாம். இது 2 தக்காளி. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே கொண்டக்கடலை வேகும்போது உப்பு சேர்த்தோம். அதனால் இதில் பார்த்து கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த தக்காளி மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். இதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குருமா திக்காக வேணும்னா தண்ணி இந்த அளவு போதும். நீர்க்க இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. மூடி போட்டுடலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து கொண்டக்கடலை வெந்துட்டுருக்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 1/4 மணி நேரமாக ஊற வச்ச 2 டீஸ்பூன் கசகசாவை சேர்த்துடலாம். நீங்கள் கசகசாவுக்கு பதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 5 நிமிஷமாக குருமா கொதிச்சிட்ருக்கு. இது கூட அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் விழுது தான் இந்த குருமாவுக்கு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் விழுது அரைக்கும் போது கசகசாவை ஊற வச்சே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். இந்த தேங்காய் கசகசா விழுது சேர்த்ததுக்கப்புறமா குருமாவே நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இப்போது மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இந்த தேங்காய் கசகசா விழுதோட பச்சை வாசனை போகட்டும். திறந்து பார்க்கலாம். பச்சை வாசனை போய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.